வணக்கம் தனா டிவி நேயர்களே. முதல்ல போன வீடியோவில் நீங்கள் எனக்கு ஒரு அமோக வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அதுக்கு முதல்ல நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அதே மாதிரி நிறைய பேர் லைக் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை தனா டிவி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, தக் லைஃப், கமல் நடித்த அந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தக் லைஃப் இந்த படம் ஒரு 2 ஆண்டுகளாக இந்த படத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது நாயகன் படத்துக்கு அப்புறம் கமல் மணிரத்னம் இணையும் இது 2வது படம். அதனால கமல் ரசிகர்கிட்ட ஒரு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படத்துக்கு. நாயகன் எவ்வளோ ஒரு வெற்றி படமாக அமைந்ததோ அதே மாதிரி தக் லைஃப் படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். ரசிகர்கள் கமல்கிட்ட நிறைய ஆக்ஷன்ஸ் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி அந்த படத்தில் ஆக்ஷன்ஸ் இருக்குமா, இல்லை எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கமல் கூட சிம்பு சேர்ந்து நடிக்கிறார். கமல் சிம்புவும் இணைந்து நடிக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சிம்பு ரசிகர்கள் இந்த படத்தை கொண்டாட போகிறாங்க. இந்த சிம்புவுக்கு இந்த படத்தில் என்ன கேரக்டர் கொடுக்க போகிறாங்க, என்ன கேரக்டர் கொடுத்துருக்காங்க, கமலுக்கும் அவருக்கும் என்ன, கமல் கதாநாயகனா சிம்பு வில்லனா, சிம்பு கதாநாயகன் கமல் வில்லனா, இப்படி 2 ரசிகர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த சமயத்தில் 17ஆம் தேதி தக் லைஃப் படத்தோட ட்ரெய்லர் வெளியிட்டாங்க. அந்த ட்ரெய்லர் அந்த வெளியீட்டு விழாவே ஒரு மிக பிரம்மாண்டமா ஒரு எழுச்சி ஊட்டும் விழாவாக இருந்தது. எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நம்மளும் பார்த்தோம். கமலஹாசன், மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான், அப்புறம் சிம்பு, திரிஷா, அபிராமி, அந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க, கலந்துக்கிட்டாங்க. மிகவும் சிறப்பாக மிகவும் பிரம்மாண்டமாக அந்த விழா இருந்துச்சு. அந்த ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த படத்தில் நம்ம ரசிகர்களுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியுது. கமல் அப்பாவாகவும் சிம்பு அவருக்குடைய வளர்ப்பு மகனாகவும் வராரு அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம ஊர்ஜிதம் பண்ண முடியுது. ஏன்னா அந்த படத்தில் அப்படிதான் வருது, ட்ரெய்லர் அப்படிதான் பார்க்க முடியுது. சின்ன பையனா இருக்கும் சிம்பு, சின்ன பையனா இருக்கும் போது கமல் அவனை கையோட பிடிச்சி கூட்டு போறாரு. நீ என் உயிரை காப்பாத்திருக்க, நம்ம 2 பேரும் ஒன்னாயிட்டோம், யமன்ட்ட இருந்து என்னை மீட் எடுத்துட்ட, இனி எனக்கு எல்லாமே நீ தான் அப்படிங்கிற மாதிரி டைலாக் வரும். அப்பயே நம்ம புரிஞ்சுக்கிறோம் இது கமலுடைய வளர்ப்பு மகனா தான் இருக்க முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துடுறோம். அப்போ படம் இன்னும் விறுவிறுப்பா இருக்கும் போல தெரியுது. ஏன்னா இவர் அப்பா, வளர்ப்பு மகன் 2 பேருமே ஒரு கேங்ஸ்டர்ஸா இருக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு போட்டி மனப்பான்மை வருது. யாரு அதிக பலம் வாய்ந்தவன், யாரு அதிக சக்தி உள்ளவர்கள் அப்படிங்கிற 2 பேருக்கும் உள்ள ஒரு என்ன சொல்றது, அதாவது 2 பேருக்கும் உள்ள ஒரு எதிர்பார்ப்பு வந்துருச்சு. நீயா நானாங்கிற மாதிரி அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இடையே. சிம்புவுக்கும் கமலுக்கும் அந்த கேரக்டர் கொடுத்துருக்காங்க, மணி சார் கொடுத்துருக்காரு. உண்மையிலே 2 பேருமே அதில் செம்ம கலக்கி இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ட்ரெய்லர்லேயும் அப்படி தான் தெரியுது. வசனங்கள் ஒவ்வொன்றும் அருமையாக எழுதியிருக்காங்க. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கமலுக்கு அதில் 2 ஜோடி, திரிஷா இன்னொன்று அபிராமி, 2 ஜோடி நடிச்சு 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் ஜோடியா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே இருந்துச்சு. இந்த ட்ரெய்லரை பார்த்தா அதுவும் தெரிஞ்சிருது. அபிராமிக்கு ஒரு லிப்கிஸ் கொடுப்பாரு, அப்போ அதுவும் அவருடைய மனைவியா இருக்கலாம், இல்ல காதலியாக இருக்கலாம். அதே மாதிரி திரிஷா கூட ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறாரு. இதை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா கமலுக்கு அதுல 2 கதாநாயகிகள் ஊர்ஜிதமாயிருச்சு. அதாவது கமலஹாசன் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் மன்னன் அப்படி சொல்லுவாங்க. ஆரம்ப காலத்தில இருந்தே கமல் நடித்த படங்களை நம்ம எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படங்கள்லையும் கதாநாயகியோட ரொம்ப நெருக்கமா நடிப்பாரு, காதல் ரசம் சொட்ட நடிப்பாரு. 2 பேருக்குமே அதை பார்க்கும்போது பார்க்குறவங்களுக்கே ஆஹா இப்படி ஒரு காதலர்களா அப்படிங்கிற என்ன தோன்றும் அளவுக்கு கமலுடைய அந்த காதல் காட்சிகள்லாம் ரொம்ப பிரமாதமா இருக்கும். ஆனா சமீபத்தில் வந்த விக்ரம் இந்தியன் அந்த படத்துல 2மே கிடையாது. லோகேஷ் கனகராஜ் விக்ரம் 2 எடுத்திருந்தாரு. அதாவது கமல் அரசியலுக்கு போனதுக்கு அப்புறம் 2வது இன்னிங்ஸ் ஆரம்பிச்சார்னா அது விக்ரம் படத்துல தான் சொல்ல முடியும். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விக்ரம் படம் நடிச்சிருந்தாரு. படம் சரியாக போகட்டா கூட வசூலில் பெரிய சாதனை படைச்சிது அந்த படம். அதில் கமலுக்கு இந்த காதல் காட்சிலாம் ஒன்றும் கிடையாது, ஒரே அடிதடியாக இருக்கும். அதே மாதிரி இந்தியன் 2 சங்க இந்த படத்தை இயக்கியிருந்தார். இந்தியன் 2வும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆண்டுகளாக இந்த படம் வரப்போகுது சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப பெண்டிங் ஆயிடுச்சு. விக்ரம் 2 வந்ததுக்கப்புறம் கமல் சங்கரை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி நம்ம இந்த படத்தை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த படத்தை வேகமாக எடுத்தாங்க. ஆனால் இந்தியன் 1 போன அளவுக்கு இந்தியன் 2 போகலை. இந்தியன் 1 படத்தில் கமலுடைய நடிப்பு எல்லாமே இந்த படத்தில் நல்லா இருக்கும். ஆனால் இந்தியன் 2ல் மக்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அந்த படத்தில் கமலுடைய ஆக்ஷன் ஒன்று இல்லைங்கிறத சொல்லணும். படமும் அந்த அளவுக்கு போகலை.
எதிர்பார்த்த மாதிரி ரசிகர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் தான் சொல்லணும். அதுக்கப்புறம் தக் லைஃப் இந்த படம் வந்திருக்கு. இந்த படம் வந்து கமல் ரசிகர்களிடையே மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். அவருக்கு மட்டும் இல்லை, சிம்பு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு படத்தில் இன்னைக்கு தலை காட்டுறாரு. அதுவும் கமலஹாசன் கூட இணைந்து நடிக்கிறாருன்னா 2 பேருமே ஒரு மிரட்டலான நடிப்பை கொடுத்துருப்பாங்க. அதுதான் எதிர்பார்க்குறோம். இந்த படம் வந்து நிச்சயமாக ஒரு பெரிய திரையில் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் நம்ம எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி இந்த படத்தில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, கமல் வந்து தன்னுடைய சினிமா வாரிசாக சிம்புவை அறிமுகப்படுத்துகிறார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, அந்த படத்தில் வந்து வர்ற டைலாக்கை வச்சு அப்படி சொல்கிறாங்க. சிம்புட்ட கமல் சொல்கிற மாதிரி, இனி நீயும் நானும் ஒன்று, கடைசி வரைக்கும் நம்ம இப்படி தான் இருக்கணும், எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ அப்படின்னு கமல் சொல்கிறாரு. ஒரு கடத்தில் சொல்லுவார், உள்ள நான் பார்த்துக்கிறேன், வெளியே நீ பார்த்துக்கோ அப்படின்னு கமல் வந்து சிம்புட்ட சொல்லுவார். இந்த டைலாக்கை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, கமல் வந்து அரசியலுக்கு போனதுக்கு அப்புறம் சிம்புவை தான் தன்னுடைய கலையுலக வாரிசா அறிமுகப்படுத்துகிறாரு. இது இந்த டைலாக்ல தான் நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே விஜய் வந்து தன்னுடைய கலை வாரிசா சிவகார்த்திகேயனை அறிமுகப்படுத்தியிருக்காருன்னு ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. தி கோட் படத்தில் பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து சிவகார்த்திகேயன் துப்பாக்கியை கொடுத்து, பிடிச்சிக்கோங்க சிவா, நீங்கள் பார்த்துக்கோங்க, இனிமேலாம் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அதுக்கு சிவகார்த்திகேயன் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் கொஞ்சம் ஏதோ பிஸியாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுதுண்ணே, நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, நான் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக அதை நான் நிறைவேற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து வாரிசா சிவகார்த்திகேயனை கொண்டு வர்றாரு. அதே மாதிரி இந்த படத்தில் கமல் வந்து சிம்புவை தன்னுடைய கலை வாரிசா அறிமுகப்படுத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பிட்டு பேசுகிறாங்க. எது எப்படியோ படம் வெளிவந்த பிறகு தான் அது தெரியும். கமல் வந்து சிம்புவை கலை உலக வாரிசா அறிவிச்சாரா, இல்லை அந்த படத்தில் சும்மா படத்துக்காகவே அந்த வசனம் வந்துச்சா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம் நேயர்களே. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தனா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.